ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே படத்துல அம்னீஷியா அதாவது ஞாபக மறதியை பத்தி நிறைய பார்த்திருப்போம். பயங்கரமா இருக்கும்ல. ஆனா நிஜ வாழ்க்கையில அதோட கதை நாம படத்துல பார்க்கறத விட பல மடங்கு ஆச்சரியமானது, நம்ப முடியாதது. வாங்க ரீலுக்கும் ரியலுக்கும் உள்ள வித்தியாசத்தை பத்தி விரிவா பார்க்கலாம். இந்த முகத்தை யாருக்காவது மறக்க முடியுமா? நம்ம கஜினி சஞ்சய் ராமசாமி. அவரோட அந்த 15 நிமிஷம் மெமரி, உடம்பு ஃபுல்லா பழிவாங்க துடிக்கிற டாட்டூஸ், கையில பாலராய்டு கேமரா, பழிவாங்கணுங்கிற ஒரே ஒரு மிஷன். அடேங்கப்பா, தமிழ் சினிமால ஒரு ஐகானிக் கேரக்டர் இல்லையா? சரி, இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நாம திரையில பார்த்த இந்த சஞ்சய் ராமசாமியை விட நிஜ வாழ்க்கையில ஒருத்தர் இருந்தாரு. அவரோட கதை இருக்கே, அது கஜினி பட கதையை விட பல மடங்கு அதிர்ச்சிகரமானது. கற்பனைக்கும் யதார்த்தத்துக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம்னு பாருங்க. சோ யார் அந்த நிஜ மனிதர்? அவரோட பேரு கிளைவ் வேரிங். அவரோட வாழ்க்கையில அந்த சோகம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் எப்படிப்பட்டவர்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அம்னீஷியாவுக்கு முன்னாடி கிளைவ் வேரிங் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. அவர் ஒரு உலக புகழ்பெற்ற மியூசிக் கண்டக்டர், ஒரு இசை மேதை, பிபிசி ரேடியோல ஒரு பெரிய மியூசிக் ப்ரொடியூசர். சொல்லப்போனா தன்னோட வேலையிலையும் இசையிலையும் உயிரே வச்சிருந்த ஒரு பிரில்லியன்ட் பர்சன். ஆனா பாருங்க, ஒரு மனுஷனோட வாழ்க்கைய தலைகீழா மாத்துறதுக்கு ஒரு வாரம் போதும்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, ஒரு சாதாரண தலைவலியில ஆரம்பிச்சு அடுத்த சில நாட்கள்ல அவரோட உலகமே இருண்டு போச்சு. ஜஸ்ட் ஒரு வாரம்தான் எல்லாம் மாறி போச்சு. இதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. நம்ம எல்லாருக்கும் வர்ற சாதாரண சளி புண்ணை உண்டாக்குற ஒரு வைரஸ். ஆமா, அந்த வைரஸ் அவரோட மூளைக்குள்ள போய் நம்ம மெமரியோட ஹார்ட் டிஸ்க்னு சொல்லப்படுற ஹிப்போகேம்பஸையே மொத்தமா அழிச்சிருச்சு. என்ன ஒரு கொடுமை பாருங்க. சரி, இப்போ யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு 7 வினாடிக்கும் உங்க ஞாபகம் மொத்தமா அழிஞ்சிட்டா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு கடந்த காலமே இல்லாத உலகம். இதுதான் கிளைவ் வேரிங்கோட நிஜம். வெறும் 7 வினாடிகள். ஆமா, வெறும் 7 வினாடிகள் தான் அவரோட ஞாபகத்தோட நீளம். ஒவ்வொரு 7 வினாடிக்கும் அவரோட உலகம் ரீஸ்டார்ட் ஆகுது. அவர் ஒரு டைரி வச்சிருந்தாரு. அதுல இப்படி எழுதுவார்: காலை 10:07, இப்போதான் முதல் முறையா முழிச்சிருக்கேன். எழுதி முடிச்ச 2 நிமிஷத்துல அதை அடிச்சிட்டு மறுபடியும் எழுதுவார்: இப்போதான் நான் உண்மையாவே முழிச்சிருக்கேன். ஒவ்வொரு நொடியும் அவருக்கு முதல் விழிப்பு. அவரே அவரோட நிலைய எப்படி விவரிக்கிறார் தெரியுமா? இது மரணத்தை போலன்னு சொல்றார். ஏன்னா அவருக்கு எந்த எண்ணங்களும் இல்ல, கனவுகள் இல்ல, பகலிரவு வித்தியாசம் இல்ல, ஒரு முடிவே இல்லாத வெற்றிடம். ஆனா இந்த இருண்ட உலகத்திலையும் அந்த வைரஸால அழிக்க முடியாத சில விஷயங்கள் இருந்துச்சு. அதுதான் இந்த கதையோட ஆச்சரியமான திருப்புமுனை. ஒரு நிமிஷம் யோசிப்போமா? நம்மளோட நினைவுகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டா நம்ம கிட்ட மீதி என்ன இருக்கும்? நம்மளோட அடையாளம் என்ன? கிளைவ் கிட்ட 2 விஷயங்கள் அப்படியே இருந்துச்சு. ஒன்னு, அவரோட மனைவி டெபோரா மேல வச்சிருந்த அளவற்ற உடனடியான அன்பு. இன்னொன்னு, பியானோ வாசிக்கிற அவரோட அசாத்திய திறமை. இது 2ம் அப்படியே இருந்துச்சு. டெபோரா அவரை பார்க்க வரும்போது அவர் முகத்துல அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அவங்க போன அடுத்த நிமிஷமே அவங்க வந்தது அவருக்கு மறந்துடும். ஆனா மறுபடியும் அவங்கள பார்க்கும்போதும் அதே முதல் முறை பார்க்கும் காதல், அதே சந்தோஷம் ஒவ்வொரு முறையும். சோ இப்போ உங்களுக்கு நிஜ கதை என்னன்னு தெரிஞ்சிருச்சு. வாங்க இத நம்ம சஞ்சய் ராமசாமியோட ரீல் கதையோட ஒப்பிட்டு பார்க்கலாம். இங்க பாருங்க, சஞ்சய் ராமசாமிக்கு 15 நிமிஷம் மெமரி. ஆனா கிளைவுக்கு வெறும் 7 வினாடி தான். சஞ்சய்க்கு பழிவாங்கணுங்கிற ஒரு குறிக்கோள் ஞாபகம் இருக்கு. ஆனா கிளைவுக்கு எந்த குறிக்கோளும் கடந்த காலமும் ஞாபகம் இல்ல. சினிமாவுல இது ஒரு ஆக்ஷன் ஹீரோவோட பயணம். ஆனா நிஜத்துல இது ஒரு குடும்பத்தோட தினசரி போராட்டம் மற்றும் பிணைப்பு. அப்போ உண்மை கதைங்கிறது பழிவாங்கறதுல இல்ல. அது நினைவுகள் இல்லாம போன பிறகும் ஒரு குடும்பத்தோட அன்பு எப்படி நீடிக்குது, அவங்க ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற போராட்டத்தை பத்தினது. கடைசியா ஒரே ஒரு கேள்வி: உங்களோட நினைவுகள் எல்லாம் திடீர்னு அழிஞ்சிட்டா நீங்க யாரா இருப்பீங்க? உங்களோட அடையாளம் என்னவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை சந்திப்போம்.